ஹலோ மக்களையுமே 15ஆம் தேதியோட சாயங்கால ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலான்னா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிவாவும் அந்த சைடு வந்து பிந்துவும் வந்து ஃபோனில் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது நீயும் இங்கே வந்திருக்கலாம், கண்டிப்பாக நான் வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து நான் உன்னை பற்றி பேசி அதுக்கான நேரம் இன்னும் வரலை. நம்ம வந்து கண்டிப்பாக யார்கிட்ட எடுத்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது எங்கள் வீட்டில் வந்து இப்போ நீ வந்து ககன் அண்ணா வீட்டில் இருக்கிறனால தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ககன் அண்ணா பூமி அக்கா அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி 2 குடும்பமும் எதிரி குடும்பம் தான். ஆனால் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கும் போது நமக்கு என்ன பிரச்சனை, நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான நேரம் வரும், நம்ம முதல்ல படிப்பை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிந்து வந்து இந்த மாதிரி சிவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவாவும் ஆமாம் அதுக்கான நேரம் வரணும், கரெக்டான நேரம் வரும்போது நானும் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பேசி சம்மதம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்றாரு. கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டு சம்மதத்தோடு தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிந்து வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேரும் லவ் யூ டூ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை 2 பேரும் கட் பண்ணிட்டு வராங்க. இவர் வந்து சிவா வந்து வீட்டுக்கு பின்னாடி இருந்ததா பேசிகிட்டு இருப்பார். அதுக்கடுத்து அப்படியே அந்த முடுக்கு வழியே வருவார். வீட்டுக்குள்ளே வர்றது கண்டி பார்த்தா இங்கே பூரணி நிற்பாங்க, அழுதுட்டு கையில் ஃபோனை வச்சுட்டு அப்படி பார்த்தா எல்லாருமே அப்போ வந்து இவ்வளோ நேரம் அவர் பேசினது ஃபுல்லாக ஒட்டி கேட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இவர் வந்து என்ன சொல்லுவார், பூரணி என்னை மன்னிச்சிரு, நீ தான் எப்படியாவது இது பண்ணணும், கண்டிப்பாக இந்த நம்ம குடும்பமும் அந்த குடும்பமும் வந்து ரொம்ப எதிரி குடும்பமாக இருக்குது, நான் வந்து பிந்துவை ரொம்ப காதலிக்கிறேன், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லலை, நீ தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டி வந்து உண்மையை ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னு நினச்சி இவங்க ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அங்கே பூர்ணி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கடைசி பார்த்தா பூர்ணி எதையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க இப்போ பேசுனாங்களா சிவா, அதையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏர்பாட்ஸ் போட்டுட்டு ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப எமோஷ்னலான ஒரு பாட்டு. உடனே அதுக்கடுத்து அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஏர்பாட்ஸ் எடுத்துட்டு சிவா நீ இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், நான் கேட்கவே இல்லை, நான் இந்த பாட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சா உனக்கும் பிடிக்கும்ல, அதனால தான் நான் உனக்காக நீயும் கேளு, அதுக்காக தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், நீ என்ன சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அதுக்கடுத்து நான் ஒன்றும் சொல்ல, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டப்பா அப்படின்னு நினச்சிட்டு சிவா வந்து திரும்ப கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பார் மனசுக்குள்ளேயே. இவங்க திரும்பி நீ அந்த பாட்டு கேளு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு கேட்டு தான் பூர்ணி வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இவர் பேசினது ஃபுல்லாக ஒட்டி கேட்டு தான் அழுகுறாங்களோ அப்படின்னு நினச்சி இவர் ஃபுல்லாக உண்மையை ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. அப்பயும் அவங்க ஏர்பாட்ஸ் போட்டிருந்தனால அவங்களுக்கு எந்த உண்மையும் கேட்டிருக்காது. அதனால இவர் அப்படியே அதுக்கடுத்து மேக்கப் பண்ணிடுவார், வேற ஒரு கதையை சொல்லிடுவார். சரி நீ இவ்வளோ நேரம் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சும்மா அந்த காலேஜ் ஃப்ரெண்டு நம்ம கிளாஸ்மேட் நந்தா இருக்கால அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பேரை சொல்லி நான் அவங்ககிட்ட தான் பேசியிருந்தேன், டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், அதான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பாட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏர்பாட்ஸ் கொடுத்துருவா. திரும்பியும் அவள் எமோஷனலாக கேட்டுட்டு இருப்பா. இவன் வந்து அந்த பாட்டு என்ன பாட்டு எதுக்கு கொடுத்தா எதுவுமே கேட்காம இவன் வந்து அந்த நடந்து முடிஞ்சதை பற்றியே நினச்சிட்டு இருப்பான். சிவா வந்து நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு இவன் இது நல்ல வேலை தப்பிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இங்க பார்த்தா ககன் வந்து அப்படி கிளம்பிட்டு இருப்பாரு. அடுத்த ஃபங்க்ஷனுக்காக வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அழகா தலையெல்லாம் சீவிட்டு டிப்டாப்பா கிளம்பிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல வம்சி வந்து இவருக்கு கால் பண்ணுவாங்க ககனுக்கு. உடனே அதுக்கடுத்து வம்சி மாப்பிள்ளை நீங்க என்ன உங்க ஒய்ஃப் இருக்கிற இடத்துல தானே நீங்க இருக்கணும், ஒய்ஃபை மட்டும் அனுப்பிட்டு நீங்க வரல, நீங்க என்ன அவ்வளோ பிஸியா இருக்கீங்களா, அவ்வளோ வேலையா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று விசாரிச்சுட்டு இருப்பாரு வம்சி கிட்ட. உடனே அதுக்கு அடுத்து இல்லை ககன் மாமா என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்க வந்து காசு கொடுத்த விஷயம் வந்து டவுரி கொடுத்த விஷயம் வந்து மீனாத்தைக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால மீராத் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து இந்துவை வந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவன் கொடுத்த காசுல ஒன்றும் என் பொண்ணு வாழ தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறத சில்லியா போட்டு உடைச்சிருவாங்க ககன் கிட்ட. உடனே அதுக்கடுத்து அவர் வந்து ஷாக் ஆயிடுவாரு. உடனே அதுக்கடுத்து அவர் வம்சிக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டு இருப்பாரு, என்னோட தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை, கண்டிப்பா நான் வந்து இங்க பேசி நான் இந்துவை திரும்ப உங்க கூட சேர்த்து வைக்கிறேன், நீங்களும் இந்துவும் சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இவரை சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. இந்த நேரத்துல இவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்து வந்து இவங்களை பாக்குறதுக்காக ககனை பாக்குறதுக்காண்டி அவங்க ரூமுக்கு வருவாங்க. வந்துட்டு உடனே அதுக்கடுத்து என்ன அண்ணன்கிட்டே நீ மறைக்கிறியா விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வம்சி சொன்னாங்க எல்லாத்தையும், நீ முதல்ல நீ என்கிட்ட தானே வந்து என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கணும்,
வந்து மாப்பிள்ளை வந்து சொல்லிதான் எனக்கு தெரியணுமா இதெல்லாம் என்னோட உடனே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவங்க இந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்களே இங்க சந்தோஷமான ஒரு விஷயத்துக்காக நீங்களும் பூமியும் வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல இதை பேசி உங்களை மூட் அவுட் ஆக்க நான் விரும்பல, உங்களோட நல்ல நேரத்தை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இந்து வந்து ககன் கிட்ட. உடனே ககன் சொல்லுவாரு, தங்கச்சியை அள வச்சுட்டு எந்த அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான். உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என் தங்கச்சி வந்து நல்லபடியா வாழ்ந்து சந்தோஷமா இருந்தாதானே என் வாழ்க்கை நல்லபடியா சந்தோஷமா இருக்கும். அதுதானே ஒரு நல்ல அண்ணனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உடனே அவங்க எமோஷனலே அழுதுருவாங்க. இந்து அழுதுட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அழுது ககன் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி, சரி வா இப்பவே போயிடாமா, போய் சின்னமாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீரா கிட்ட பேசலாம் வா இப்பவே அப்படிம்பாங்க. உடனே இந்து வந்து சொல்லுவாங்க, இல்லைண்ணா ஆல்ரெடி உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, இப்ப வேற நீங்க இதுக்காக வந்து பேசுனீங்கன்னா உங்களை ரொம்ப மரியாதை குறைவா நடத்துவாங்க, உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, உங்களை அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னா, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது, நான் வரல அப்படிம்பாங்க. நான் யார் என்ன அசிங்கப்படுத்துறா? என்னோட அம்மா தானே அசிங்கப்படுத்துறாங்க. யாரு என்ன திட்ட போறா? என்னோட அம்மா தானே திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு முன்னாடி எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருந்துட போகுது. அவங்க காலில் விழுந்தாலும் நான் அந்த உன்னையும் வம்சியும் அப்படியே நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ அண்ணா, நீங்க எனக்காக வந்து என் அம்மா காலில் விழுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்க எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்ணணும்? அவ்வளோ நான் உங்களை தலைகுனியும் எங்கேயும் விட மாட்டேன், நான் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, நீ இப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வந்து ககன் வந்து இவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க மீரா பாக்குறதுக்காண்டி. உடனே மீரா அங்க ரூம்ல இருக்கிறாங்க. உடனே சின்னம்மா அப்படின்றாங்க, இதே யாரா சின்னம்மா, நான் எப்படி உனக்கு சின்னம்மா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல திட்டுறாங்க. அதுக்கடுத்து நீங்க எதுக்கு இந்துவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்க வம்சி மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ கொடுத்த காசுலதான் அவள் வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு தேவையில்லை, எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும், எப்படி நல்லது பண்ணணும்னு. நீ யாரு முதல்ல முடிவெடுக்க என் குடும்பத்துல நடக்கிறதுக்கு? உனக்கு யார் அந்த தகுதியை கொடுத்தா? உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எப்படி முதல்ல என் குடும்பத்துக்கு சொந்தக்காரனாவா? அப்படி இப்படின்னு சொல்லி ககனம் ஆஸ் யூஸ்வல் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க மீரா. அதுக்கடுத்து இடையில இந்து புகுந்து, அம்மா அவங்க என் அண்ணா என் வாழ்க்கைக்காக தான் பேசுறாங்க, நீங்க அதுக்காக அண்ணனே இது அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு. யாரு அண்ணா? உனக்கு காசு கொடுத்தானா இவன் உனக்கு நேரத்து வரைக்கும் எதிரி, என்னோட சக்காலத்தியோட பையன் இவன் எனக்கு வந்து உனக்கு அண்ணனா அப்படின்னு சொல்லி திரும்ப அவனையும் இந்துவையும் பிடிச்சி கிளிகளையும் கிளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ககன் சொல்றாரு, எனக்கு அந்த கிருஷ்ண பிரசாத் மேல மட்டும்தான் கோவம், மற்றபடி நான் உங்களையும் என் குடும்பமா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல வாயை மூடுறா, என்ன தைரியம் இருந்தா நீ என் புருஷன் பேரை சொல்லுவ அப்படின்னு சொல்லி அதுக்கும் திட்டுறாங்க. அதுக்கும் திட்டி கடைசியில, இங்க பாரு, நீ கொடுத்த காசுல ஒன்னும் என் பொண்ணு வாழணும் தேவையில்ல, உன் காசை நான் மூஞ்சியில விட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து என் பொண்ணை நான் வந்து என் மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்க எனக்கு தெரியும், நீ வந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கு மேல ஏதாவது பேசணும் உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. உடனே நான் அவங்க காலில் கூட விழறேன் அப்படின்னா சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டு சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டு போயிடுவாங்க. உடனே ககன் வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. மீன்ஸ் இவ்வளோ அசிங்கப்படுத்தினா அழுக வரதா செய்யா இருக்காருக்கால அழுதுருவாரு. உடனே அதுக்கடுத்து அந்த நேரத்துல பார்த்தா இவங்க வர வேகமா போயிடுவாங்க ரூமை விட்டு. மீராவும் இந்து வந்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க மீரா. உடனே அதுக்கு அடுத்து சரி வருவார், அண்ணா அங்கே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டோம், எங்க என்ன பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவன் அழுதுட்டு இருக்கான். உடனே சரி பார்த்துட்டு, அண்ணா இதுக்கு நான் அழுகிறா, உன்னை யார் என்ன சொன்னா, உன்னை யார் இங்க மரியாதை இல்லாம நடத்துனாங்களா, உன்னை யாரும் அசிங்கப்படுத்துனாங்களா, உன்னை யாராவது ஏதாவது திட்டினாங்களா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. உடனே ககன் வந்து ஆஸ் யூஸ்வல் மறைச்சிருவாரு. அவர் வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி இல்லடா கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதான் ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லுனா டே உண்மையை தாண்டா சொல்றேன் எதுவும் நடக்கலடா அப்படின்வாங்க. சரி வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தா ககன் இந்த சைடும் ஆப்போசிட்ல பூமியும் உட்கார வச்சு நடுவில் ஒரு பானையை வச்சு அது பானைக்குள்ள தண்ணியை ஊற்றி வச்சு மாலை தோரணம் எல்லாம் கட்டி இங்கிட்டு பொண்ணுக்கு பின்னாடி ஒரு 10 பேர், மாப்பிள்ளைக்கு ககனுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அதாவது கல்யாணம் பண்ண உடனே அந்த மோதிரத்தை போடுவாங்கல்ல, மோதிரத்தை போட்டு அந்த சடங்கு பண்ணுவாங்களா, அந்த சடங்கு தான். உடனே இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நட்சத்திரா கைய கொடு அப்படின்றாரு. சரி வந்து உடனே எதுக்கு அப்படின்னா, குடுமா எல்லாரும் இருக்காங்கல்ல குடு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கையில இருந்து தங்க மோதிரத்தை கலட்டுறாரு. சரி வந்து கலட்டுறாரு. எதுக்குடா இப்ப ஏன் மோதிரத்தை கலட்டுற அப்படின்னா, எல்லாம் காரணமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அப்படியே மருதாணி கிட்ட போறாங்க. நீ என்ன நீ உன்னையும் கையை பிடிக்க வேணாம், நானே கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில்வர் மோதிரத்தை கொடுக்குறாங்க. தங்க மோதிரம் ஒண்ணு இருக்கு, சில்வர் மோதிரம் ஒண்ணு இருக்கு. இதை நான் வந்து இப்ப தண்ணிக்குள்ள போடுவேன். அதை யார் வந்து தங்க மோதிரம் எடுக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க 2 பேத்துல. இப்ப ககனண்ணா கையில அந்த மோதிரம் கிடைச்சா அவங்க சொல்றதா சட்டம், அவங்க சொல்றதா பூமி கேட்கணும். அதே மாதிரி பூமி கையில கிடைச்சா ககனண்ணா வந்து
பூமிக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து வந்துட்டு செடியும் வந்து போடுற மாதிரி தண்ணி வந்து சுற்றுன்னு சுற்றிட்டு போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார். ஆனால் போட மாட்டார். போட்டாங்கன்னு நினச்சி இவங்க 2 பேரும் மாறி மாறி தேடிகிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம். உடனே அதுக்கு அடுத்து ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. கையை விட்டு இங்கே விட்டு அங்கே விட்டு தேடுவாங்க. தண்ணிக்குள்ள ஃபுல்லாக இவங்க எங்கே பூமி எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ககன் இங்கே எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பூமியை மாறி மாறி தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் கிடைக்காது 2 பேருக்குமே. ஏன்னா அதில் தான் மோதிரமே இல்லையே, அப்புறம் எங்கோடி கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது. அதுக்கடுத்து அதுக்கடுத்து பூமி ஒரு நேரத்தில் வெட்டி கொடுத்துருவாங்க. எப்படியும் என் கையில் கிடைக்கல, ககனுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை என் கையிலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லுவார். அப்புறம் பார்த்தா நான் தான் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சரி வருவார். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் கைப்பக்கம் சிரிப்பாங்க. அடுத்து பார்த்தா திரும்ப 2வது வாட்டி போடுற மாதிரி போட வருவாரு, ஏமாத்திடுவாரு. உடனே இந்த வாட்டி ககன் கண்டுபிடிச்சிருவாரு. நீ தான் போடவே இல்லையே, நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிடுவாரு. ஷார்ப்பா இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 3வது வாட்டி போட வருவான். போடும்போது 3வது வாட்டி உண்மையா நீ மோதிரத்தை காட்டி கரெக்டா தண்ணியில போடு அப்படின்னு சொல்லுவாங்க ககன். உடனே மோதிரத்தை காட்டி கரெக்டா போடுவான். 2 மோதிரத்தையும் போடுவான். உடனே அதுக்கடுத்து 2 மோதிரம் முதல்ல பூமி கையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து வெட்டி கொடுத்துருவாங்க ககனுக்கு. உடனே ககனே எடுத்துருவாரு. உடனே ககன் வந்து அதுக்கு எடுத்து கெத்து காட்டுவார். இப்படி என் கையில தான் கிடைச்சது பத்தி அப்படின்னு சொல்லும்போது அடுத்து இவங்க சரி சொல்லுவாரு. ஆமா, அப்போ ககனனா தான் வந்து டாமினேட் பண்றாங்க, பூமி வந்து அடிபணிஞ்சு போறவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே மீராக்கு வந்து இது வந்துடும். யாருக்கு ஆஸ்தி அந்தஸ்து இருக்கோ அவங்க வச்சதுதான் சட்டம். அதனால இங்க பூமிக்கு தான் நிறைய இருக்கு, அதனால பூமி தான் டாமினேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து இங்கே நட்சத்திரா வந்து ரூமில் பேயாட்டம் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அபூர்வாவும் மருதநிலையும் கூப்பிட்டுருப்பாங்க. உடனே வருவாங்க. வந்தோன்னே ஓடி போய் குடுன்னு கதவை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு மம்மி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன பண்ணேன், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே என்ன பிரச்சனை இப்போ உனக்கு அப்படின்பாங்க. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னா. என்ன தாண்டி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எதுக்கு முதல்ல ககன் பூமிக்கு இப்போ எதுக்கு நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? ககன் மாமா நான் தான் காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுக்கு வேண்டாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, எனக்கும் ககன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த பூமிக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்களா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துங்கன்னு? எதுக்கு தேவையில்லாம பண்ணி நீங்க அவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணீங்க, இல்லை உங்க புத்தியோட தான் பண்றீங்களா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அதுக்கடுத்து எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு அது தெரிய தேவையில்ல, நீ சின்ன பொண்ணு, உனக்கு அது புரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே எனக்கு தெரிய தேவையில்லையா, என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு மம்மி, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் வந்து திரும்பி கூப்பிட்டு இருப்பாங்க. அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆன உனக்கு அடுத்தவன் புருஷன் சோக்கு எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணம் ஆன பொண்ணு எப்படி அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படலாம், அந்த புத்தி உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கு திட்டிட்டு இருப்பாங்க. உடனே மம்மி எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில பார்த்தா மருதாணியில போட்டு அடின்னு அபூர்வா கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க எதிர்க்கு பதில் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஃபுல்லா தண்டனையா இருக்குன்னா மருதாணி இலைக்கு தான். பலார்னு அரைஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்குன்னு இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியா அவங்க பதில் சொல்ற வரைக்கும் இவங்களை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்க பாரு மருதாணி இலை. அதுக்கடுத்து மருதாணி இலையே ஒரு பக்கம் வந்து நக்ஷோ வலிக்குது, நக்ஷோ விட்டுருமா பேபி, வலிக்குது பேபி அம்மா, உண்மையதான் நீ சொல்லி தொலையம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க வந்து அபூர்வா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு நட்சத்திரா, உனக்கு அது நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, இது நான் எதுக்கு பண்றேன் ஏன் பண்றேன்னு உனக்கு பின்னாடி தெரியும், இப்போதைக்கு நீ உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் உண்மையை சொல்ல மாட்டாங்க அபூர்வம் அந்த கடைசி வரைக்கும். அதுக்கடுத்து கடைசி வரைக்கும் நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் மருதாணியில போட்டு அடின்னு அடிச்சு சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பார்த்தா அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க மருதாணியில வந்து அடி தாங்க முடியாம ஒரு நேரத்துல போய் அம்மா நானே உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன்பா, நீ அடிக்காதம்மா அப்படின்னு சொல்ல. உடனே அதுக்கடுத்து திரும்ப அபூர்வா திரும்பி நீ அவகிட்ட உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அன்னைக்குதான் உனக்கு உன் சாவி என் கையால தான் திரும்ப அபூர்வா அவங்கள சார்ஜ் எடுத்து அவங்கள அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாறி மருதாணி இலைய லெஃப்ட் ரைட்டுன்னு அடி வெளுத்து எடுத்து கடைசியில மம்மி இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, உண்மை தெரிஞ்சுதா இல்லையா, நாளைக்கு ககன் பூமிக்கு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காம உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பை பாய்.